வீட்டில் வாழை மரம் வளர்க்கலாமா? ஜோதிட சாஸ்திரமாக இருக்கட்டுங்க, வாஸ்துப்படியாக இருக்கட்டும், வீட்டை கட்டுவதுங்கிறது பல்வேறு வழிகளில் நன்மையை தரும். அது மூலமாக மகிழ்ச்சி, செழிப்பு, முன்னேற்றம் இதெல்லாம் நல்ல காரியங்கள் அடுத்தடுத்து நமக்கு ஏற்படக்கூடியதும். அதனால தான் எல்லா விதமான நிலை மற்றும் திசையை மனதில் வச்சு மக்கள் தங்களோட வீட்டில் பொருட்களை வைத்திருப்பது வழக்கம். வீட்டில் நடப்படும் மரங்கள், செடிகளுக்கும் வாஸ்து நடைமுறைகள் இருக்குதுங்க. வாஸ்துப்படி வாழை மரம் பிருகஸ்பதி அப்படின்னும் விஷ்ணுவோட இல்லமாக கருதப்படுது. அதனால் அதை வாஸ்துப்படி நட்டு வளர்த்தா வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் ஏற்படும். அதன்படி வாஸ்து சாஸ்திரம் வாழை மரம் குறித்து செயல்படுகிறது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வாழை மரத்தை நம்ம எந்த திசையில் நடணும், நம்ம வீட்டில் நடுறதுனால என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும், அதே சமயத்தில் நம்ம இந்த வாழை மரம் பக்கத்தில் என்னென்ன மாதிரியான செடிகள் நடலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாழை மரத்தில் நம்ம நட்டதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி இந்த வாழை மரத்தை யார் வெட்டக்கூடாது அப்படிங்கிறதும், பிரவேசம் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதில் வாழை மரம் கட்டுறாங்க இல்லைங்களா, அப்படி கட்டுறது அவசியமா, அதுக்கு என்ன காரணம், வீட்டில் எங்கெல்லாம் வாழை மரத்தை வைக்கலாம், இது போன்ற கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான பதிலாக சொல்லியிருக்கேங்க. இப்போது வாழை மரம் வீட்டில் வளர்க்குறது ரொம்ப நல்லது தான். அது சந்ததியை வாழையடி வாழை போல் தலைக்க செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இளம் வாழைக்கன்றுகளை வீட்டோட கதவு மற்றும் பந்தல்களை விழாக்களின் போது பண்டிகைகளின் போதும் அலங்கார பொருளாக பயன்படுத்தலாம். இது செல்வம், பலத்தை குறிக்கும் ஒரு சின்னமாக போற்றப்படுது. வாழை மரத்தில் ஒவ்வொரு பகுதியும் பொருளாதார ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் ஏதோ ஒரு விதத்தில் பயன்படுது. மனித உடலின் உடனடி ஆற்றலுக்கு வாழைப்பழம் மிகவும் பலன் தருதுங்க. இதில் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்குது. வாழைக்காயை தென்னிந்திய சமையலில் விரும்பி சேர்த்துக்கொள்வாங்க. இதை வைத்து சூடான பஜ்ஜி என்னும் சிற்றுண்டியும் தயார் செய்யப்படும். வாழைப்பழத்தோல் சாயமிடலுக்கு பயன்படுகிறதுங்க. வாழை மரத்தின் வேர், தண்டு, பூ மற்றும் இலைகள் கொண்டு தயாரிக்கப்படும் சாறு பல்வேறு உடல் உபாதைகளுக்கு தீர்வாக உள்ளது. அதனால இந்த வாழை மரத்தை உங்கள் தோட்டத்தில் நிச்சயமாக வளர்க்கணுங்க. சரி, யார் இந்த வாழை மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறுவர்கள், திருமண வயதில் இருக்கிறவங்க வாழை மரத்தை வெட்டக்கூடாது. ஒற்றை வாழை மரத்தை வைக்கவே கூடாதுங்க. குறைஞ்சபட்சம் அதன் துணையாக சிறு குருத்தாவது பக்கத்தில் நடணும். இல்லைன்னா அதிலேயே குருத்து முளைத்து வருவது நல்லது தான். எந்த தவறும் கிடையாதுங்க. துணை இல்லாத இல்லைன்னா மறுக்கன்று இல்லாத வாழை மரத்தை வெட்டியவருக்கு வம்ச விருத்தி இருக்காது. அதனால் அதை வெட்டவும் கூடாதுங்க. இப்போது நம்ம வீடுகள்ல எல்லாம் பார்த்திங்கன்னா பிரவேசத்திற்கு வாழை மரம் கட்டுவாங்க. அப்படி கட்டுறது அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரவேசத்திற்கு வாழை மரம் கட்டுறது அவசியம். புது வீட்டில் வாழையடி வாழையாக, அதாவது தலைமுறையாக வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வாழை மரம் கட்டுறது இயல்பு. நம்ம வீட்டில் எங்கெல்லாம் வாழை மரத்தை வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளிக்கும்போது வெளியாகும் நீர் செல்லும் வழியில் வீட்டில் வாழை மரத்தை வைக்கணும். வீட்டின் எதிரில் வாழை மரம் வளர்ப்பதை காட்டிலும் வீட்டின் பின்புறத்தில் வாழை மரத்தை வைக்கிறது சிறப்புங்க. வீட்டின் முன்புறம் வாழை மரம் இருக்கலாம். ஆனால் வீட்டின் முன்புறத்தில் நுழையும் சூரிய கதிர்களை தடுக்கிற மாதிரி வாழை மரம் வளர்க்குறது நல்லது. அதாவது அந்த தடுக்கும் பார்த்திங்களா, அந்த தடுக்கிறது இல்லாமல் அந்த சூரிய கதிர்கள் உள்ளே வருதுன்னா அந்த சூரிய கதிர்களை தடுக்கா வண்ணம் வாழை மரம் வளர்க்குறது நல்லதுங்க. எந்த திசையில் நம்ம வாழை மரத்தை வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீட்டோட
தெற்கு மேற்கு திசையில் வாழை மரத்தை வைக்கலாம். வீட்டோட வடக்கு கிழக்கு திசையில் வாழை மரத்தை வைக்கலாம். இந்த மரம் செழிப்பு மற்றும் செல்வத்தின் சின்னங்க. இலைகள் பல்வேறு சமய நிகழ்வுகளுக்கும் பண்டிகைகளுக்கும் பயன்படுத்தப்படுவது. நல்ல ஆரோக்கியம் மற்றும் மன அமைதிக்காக வாழை மரத்தை வைக்கலாங்க. அதே இந்த வாழை மரத்து கூட எந்த மாதிரி செடி வைக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு வேளை நீங்கள் வாழை மரத்தில் துளசி செடி பக்கத்தில் வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னா, வாழை மரத்தின் பக்கத்தில் துளசி செடியை நட்டு வளர்க்குறது ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. கடவுள் விஷ்ணுவுக்கு மிகவும் பிடித்த செடியாக துளசி விளங்குது. அதனால் வீட்டில் வாழையை நட்டால் பக்கத்துலேயே துளசி நடுவது அவசியம். அதை நினைவில் வச்சுக்கோங்க. இதனால் அந்த வீட்டில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் விஷ்ணுவின் அருள் நிலைத்திருக்கும். இதன் மூலம் தேவைக்கேற்ப வாழைக்கு தொடர்ந்து தண்ணீர் பாய்ச்சுவதும் எளிதாக இருக்குங்க. அதே மாதிரி வாழைக்கு பக்கத்தில் மஞ்சள்ங்க. ஒவ்வொரு வியாழன்கிழமை அன்னைக்கும் வாழை செடிக்கு மஞ்சள் பூசி வழிபாடு நடத்தணும். இது மூலம் வீட்டில் மகிழ்ச்சி செழிப்பு நீடிச்சிருக்கும். இரவில் இந்த செடியை பக்கத்தில் நெய் தீபம் ஏற்றி வந்தால் விஷ்ணுவோட அருளை பெறலாம். வாழை மரத்தின் தண்டில் எப்போதுமே சிவப்பு இல்லைன்னா மஞ்சள் சரம் கட்டப்படணுங்க. இப்போ நீங்கள் வாழை மரம் வச்சுருக்கீங்கன்னா என்னென்ன விஷயம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வாஸ்துப்படி வாழை செடியை வீட்டில் தென்கிழக்கு திசையில் நடக்கூடாதுங்க. அதே போல் தெற்கு இல்லைன்னா மேற்கு திசையிலையும் நடக்கூடாது. வீட்டோட பிரதான கதவுக்கு முன்னாடி வாழை செடியை நட வேண்டாம். ரோஜாவாக இருந்தாலும் வாழைக்கு பக்கத்தில் முள் செடியை நடக்கூடாது. மரத்திலிருந்து அழுகும் இல்லைன்னா காய்ந்த இலைகளை சீக்கிரமாக எடுத்துருங்க. வாழைக்கு எப்போதுமே சுத்தமான தண்ணீரை மட்டும்தான் பாய்ச்சணும். வாழை மரத்துக்கு அழுக்கு தண்ணீர், குளியலறை கழிவுகள், பயன்படுத்தப்பட்ட தண்ணீரை சில சமயங்களில் விடலாம். அது அந்த வீட்டினுடைய அனைத்து தண்ணீரையும் நம்ம அந்த இடத்துல ஒரு இடத்துல விடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வைக்கலாம். தவறு எதுவும் கிடையாது. பூக்கள் இல்லைன்னா இலைகளை உடனடியாக அகற்றி விடுவது சிறப்பு. இந்த வாழை மரத்தை வைக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் வாழையடி வாழையாக முன்னேறுவதற்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் எந்தவித மாற்றமுமே கிடையாதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.